ஹெச் வினோத் வந்து பேசுனது சரி. அவர் அந்த படத்தினுடைய இயக்குனர். அந்த படத்தினுடைய விழாவில் வந்து அவருடைய படத்தை வந்து படத்தை பற்றி நல்லா பேசியிருக்கார், ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. அவர் எடுத்த படத்தை அவரே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் எடுத்த படத்தை அவர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, படம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது விஜயினுடைய படம் தமிழ் சினிமாவில் நடிகர் விஜய் அப்படின்னா எந்த விமர்சனமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார். இன்றைக்கி வந்து வியாபாரத்துலேயும் சரி, சம்பளத்துலேயும் சரி, ரசிகர் கூட்டத்துலேயும் சரி, ஓப்பனிங்லேயும் சரி, கலெக்ஷன்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே விஜய் வந்து டாப்பாக தான் இருக்கார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. விஜயினுடைய படம் இது கடைசி படணும் போது அவங்க திட்டமிட்டு தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகணும் அப்படிங்கிற அழுத்தம் அவங்களுக்கு இருக்குது. இது தோத்துச்சுன்னா விஜயினுடைய அரசியல்லையும் இது பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இது நிச்சயமாக வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தோடு எடுத்த படம்னால நிச்சயமாக அது வெற்றி படமாக அமையும். அது வந்து பகவந்த் கேசரியுடைய கதையை வச்சு எடுத்த படம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ஒரு வார்த்தையை விஜய் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது வந்து மமிதா பைஜோ பற்றி பேசும்போது இது வரைக்கும் அவங்க டியூடாக இருந்தாங்க. இந்த படம் வந்துருச்சுன்னா எல்லார் வீட்டும் பெண்ணாக, அதாவது டாக்டராக மாறுவாங்க, எல்லார் வீட்டு பெண்ணாக அவங்கள வந்து ரசிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுலேருந்தே தெரியுது பகவந்த் கேசரியோட கதை தான். அது வந்து குட் டச் பேட் டச் அதை வச்சுன பற்றின ஒரு கதை தான். அதுக்குள்ளே விஜய் வந்து அரசியலும் பேசியிருக்காரு. வழக்கம் போல் விஜயோட டான்ஸு, பாட்டு, பஞ்ச் டைலாக் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது ஒரு முழுக்க விஜய் படம். விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்டர்டெய்னர்.